ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய அந்த நல்ல செய்தியை தான் உனக்காக இந்த வராகி அம்மா கொண்டு வந்திருக்கேன். உனக்கான ஒரு உறவிடமிருந்து அந்த நல்ல விஷயம் எப்போது வந்து சேரும்? நான் எப்போ நிம்மதியா சந்தோஷமா ஒத்துமையா என் குடும்பத்தோட வாழ போறேன்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கும் நீ அந்த வெற்றியில் திகைத்து நிற்கப் போகிறாய், திளைத்து நிற்கப் போகிறாய். ஆம் என் செல்லமே, நீ எதிர்பார்த்த விஷயத்தை தான் உனக்கு சாதகமா முடிச்சு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் வெற்றிக்காக போராடும் நீ ஒருபோதும் அடுத்தவரின் துன்பத்தின் மூலமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தி, யாரையும் துன்பப்படுத்தி, யாரும் வேதனைப்படும்படி செஞ்சு உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை நீ நடத்திக்க வேண்டாம். எல்லாரும் சரி என்று சொல்லக்கூடிய வகையிலேயே, எல்லாரும் உனக்கு சம்மதம் சொல்லக்கூடிய வகையிலேயே, எல்லாரும் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வகையிலேயே உன் விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றத்தான் வந்துள்ளேன். யாராவது உன்னை தவறுன்னு சொன்னாங்கன்னா சரின்னு அதை திருத்த முயற்சி செய். திருத்தவே முடியாது, நான் சொல்றது சரிதான்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ செய்வதை செய்யன் செல்லமே. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். நீயும் உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வேலைகளை செய்ய தொடங்கு. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ பணிந்து செல்வதை காட்டிலும் நான் இப்படிதான் அவர்களை விட்டு கடந்து செல்வதே சரியாக இருக்கும். யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா நீயே அவங்கள பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா சாப்பிட்டாதானே தெரியும் கற்கண்டு இனிமையாக இருக்கும், கண்ணாடி துண்டு தொண்டையை கிழித்து விடும் என. அதே போலதான் நிறைய உறவுகளும் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப இனிமையா சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா நல்லவங்களை போல பேசுவாங்க. ஆனா பழகுனாதான் அவங்களுடைய இன்னொரு முகமே தெரியும். யாரும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாரும் தனக்கு கீழே தான் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. மனிதர்களை புரிந்து அப்புறமா அவங்களுக்குள்ள பழக்கத்தை வச்சுக்கோ. உனக்கு மிக நெருங்கியவர்களை உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை நீ பெருசாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா இங்க ஏமாற்றமோ துரோகமோ அவமானமோ நெருக்கமான மனிதர்களும் நெருங்கிய உறவுகளும் தான் இதை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்துகள். அப்படி உனக்கு நெருக்கமான உறவுகளே உன்னை மனதை கஷ்டப்படுத்தும் போது அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தை மனசுக்குள்ள வளர்த்துக்கோ. அதை விட்டுட்டு கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு வாழ்நாளை வீணாக்காதே. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை நிம்மதியாய் வாழ வைக்காது. அது மேலும் மேலும் உன் மனக்கவலையை அதிகரித்து உன்னை கோழையாக்கிவிடும். ஆனா தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாக நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்வேன் நினைச்சு நீ வருத்தப்படுவதை காட்டிலும் இப்படி நடந்ததை எப்படி மாற்ற வேண்டும் என யோசித்து உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்க பழகு. வாழ்ந்து காட்டத்தான் வாழ்க்கையை தவிர வருத்தப்பட்டு வாழ்வதற்காக இல்லை என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்காத. அடுத்தவன் கஷ்டப்படும் போது அதை பார்த்து உன் வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்வதே சிறப்பானதாக இருக்கும். மற்றவங்க கேலி செய்கிறாங்களே நினச்சி நீ ஒருபோதும் பின்தங்கி விடக்கூடாது. யார் கேலி செஞ்சாலும், யார் குறை சொன்னாலும், யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்துக்கு மேல நீ வெற்றியை பெற்ற பிறகு திரும்பி பார்த்தாயே ஆனால் உன்னை கேலி செய்தவர்களும் குறை சொன்னவர்களும் அதே இடத்துல நின்று இன்னொருத்தனை பார்த்து அதே தவறை செய்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தானே வெற்றி பெறுவான். நீயும் தன்னம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்ய பழகு. வாழ்க்கையில் எதையாவது இழக்க நேரிட்டால் அப்போது உன் மனசுல நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்து நீ இழந்ததை காட்டிலும் மிக பெரிய விஷயத்தை பெறப்போகிறாய் என தைரியம் சொல்லிக்கொள். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அற்புதமான விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன்.
உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை மறைப்பதற்காக நீ புன்னகையோடு உலவுவது எனக்கு தெரியும். நிச்சயமா இப்படி யாருக்கும் நீ எதையும் வெளிக்காட்டிக்காம உன் மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கிற உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நான் நல்லதையே செய்து முடிப்பேன். உன் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நல்லவங்கன்னு நம்புற நீ நாளைக்கு யாராவது உன்னை ஏமாத்தும் போதும், நீ நம்பிக்கை வைத்தவர்களே அதை பொய்யாக்கும் போதும் நீ வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாகிவிடும் அல்லவா? ஓ மனசு நிலையில எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்கேற்றாற் போல நீ பேசணும்னு நினைக்காத. என்ன, நீ கோபமா இருக்கும்போது கத்தி பேசுறதும் சந்தோஷமா இருக்கும்போது சிரிச்சு பேசுறதும் உனக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் உனக்கு எதிரில் இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என என்ன கட்டாயம் இருக்கு? நீ கோபப்பட்டு கத்தி அவங்கள பேசி திட்டிடுற, அதுக்கு பிறகு சமாதானம் சொன்னீனா அவங்க அதன் மூலமாக அவர்களுடைய வருத்தப்பட்ட மனசு சரியாகி விடுமா? பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது அல்லவா? உன் மனசு கஷ்டத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருந்தாலும் எப்போதும் ஒரே மாதிரி மற்றவர்களிடம் சிரித்து பேசக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன் எதிரில் இருக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கும் நல்லது. உன் வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்ததுதான். ஆனால் அதை சரி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. வாழ்க்கைங்கிற பயணத்துல சில உறவுகள் மட்டும்தான் மனசுக்கு நிழல் தரக்கூடிய மரமாக இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் மனசுக்கு துன்பம் தரக்கூடிய பாரமாகத்தான் இருப்பார்கள். மரமோ பாரமோ எதுவாக இருந்தாலும் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. உன் மேல உரிமையா கோபப்படுறதுக்கும் உரிமையா உன் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் ஒருத்தர் இருந்தால் அது நிச்சயம் நல்லதுதான் என் செல்லமே. அதன் மூலமாக தான் நீ உயர்வுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு ஆமா சாமி போடுறவங்களையெல்லாம் நீ சுலபமாக நம்பி விடாதே. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக தான் உன் அருகில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் செயலுக்கான வெகுமதிகள் உடனே கிடைக்கலைனாலும் தாமதமாக நிச்சயமாக உன்னிடம் தரமாக வந்து சேரத்தான் போகிறது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டால் நிதானமாக யோசிச்சு பார்த்தீனா உனக்கு ஒரு உண்மை தெரியும். நீ எதிர்பார்த்தது தவறு. அவர்கள் குணமே அப்படிதான். நீ அவங்க கிட்ட போய் எதிர்பார்த்ததுனாலதான் ஏமாற்றத்தை அடைந்தாய் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தை அடைந்திருந்தாலும் அதை காரணமில்லாமல் நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீ ஏமாற்றம் அடைந்ததையும் வருத்தப்பட்ட விஷயங்களையும் உனக்கு சரி செய்து தர வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. காரணமில்லாமல் எதுவும் நிகழாது. உன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ சாதாரணமாக நினைச்சிட வேணாம். நீ ஒருத்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறியோ அது அவர் செய்யாவிட்டால் என்ன, இந்த வராகி அம்மா நான் செய்து முடிப்பேன். நீ மற்றவர்களிடம் பேசும்போது என்ன அர்த்தத்துல பேசுறங்கிறத விட நீ என்ன சொல்ல வர்றங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சரியா தெளிவா பேசு. நிச்சயமா அதற்கு உண்டான பலன் நல்ல விதத்தில் அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் ஒரு பொருளை பயன்படுத்தும் போது கீழே விழுந்தா உடஞ்சிரும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு வார்த்தையை பேசும்போது மற்றவங்க மனசு காயப்படுன்றது மட்டும் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்களோ. இங்கு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் தன்னுடைய கொடூரமான வார்த்தைகளால் மற்றவர் மனதை குத்தி கிழித்து காயப்படுத்துவதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரியான வார்த்தைகளை அன்போடும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் பேச தயாராகி விட்டாலே இந்த உலகில் யாரும் வேதனைப்பட மாட்டாங்க, வருத்தப்படவும் மாட்டாங்க, வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படவும் மாட்டாங்க. உன் வாழ்வில் இருந்த சோகத்தையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான அந்த சந்தோஷ செய்தியும் சீக்கிரமே உன் செவி வந்து சேரும். உனக்கு பிடித்த உனக்கான உண்மையான உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரத்தான் போகிறது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்ச உனக்கு இப்போது புன்னகை புரியும்படியும் சந்தோஷத்தை தரும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்க போறேன். இனி உனக்கான குறிக்கோளையும் லட்சியத்தையும் தெளிவாக வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்தால் போதும். நீ நினைச்சது அனைத்தையும் நினைத்தது போலவே நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.